அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சோமவார விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சோமவாரம் என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறது. அன்றைய தினம் பாரம்பொருள் சிவபெருமானுக்கு உகந்த திதியாகும். சோமம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுகிறது. சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான். நோய் குணமாக வேண்டி பாரம்பொருள் சிவபெருமான் நோக்கி தவம் இருந்ததால் அவர் அருளால் நவகிரகங்களில் ஒருவர் ஆனார் சந்திரன். அவர் பெயரால் சோமவாரம் எனும் திங்கட்கிழமைதான் தோன்றியது. தன் பெயரால் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று பாரம்பொருள் சந்திரன் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டார். அதனால் திங்கட்கிழமை விரதம் என்பது பெயர் ஏற்பட்டது. இந்த சோமவார விரதத்தை திங்கட்கிழமை என்று பயபக்தியுடன் கடைபிடித்து சாம்ப பரமேஸ்வரனை பூஜை செய்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பம் ஒன்று சேரும். அதாவது குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்ற கணவன் ஓடோடி வந்து சேருவார். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அந்த அளவுக்கு இந்த விரதம் மகத்துவம் வாய்ந்தது. திங்கட்கிழமை என்று விரதத்தை மேற்கொண்டு பரமேஸ்வரனை பூஜை செய்து வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தொடர்ந்து 14 ஆண்டுகள் வரை இடையூறு இருக்காது. மாங்கல்ய தோஷம் ஏற்படாது. களத்திர தோஷம் ஏற்படாது. மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் அவசியம் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சோமவாரத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்கிறது. அதனை கண்டிப்பாக நீங்கள் பட்டு செல்லுங்கள். சோமவார விரதம் என்பது எப்படி தோன்றியது என்றால், தட்சனின் 27 பெண்களையும் சந்திரன் அவர்கள் மனம் முடித்து கொண்டார்கள். திருமணத்தின் போது அனைத்து பெண்களையும் அன்புடன் இருக்க வேண்டும் என தட்சனாகிய, அதாவது இந்த 27 பெண்களுடைய தட்சன் அவருடைய அப்பா அவர்கள் மனமாக உறுதி கேட்டார். அதற்கு சந்திரன் அனைவரிடமும் பாதுகாப்பாக இருப்பேன் என தட்சனிடம் உறுதி கூறுகிறார். ஆனால் சந்திர பகவான் அவர்கள் 27 மனைவியரிடம் முதலாவதாக ரோகிணியிடம் மட்டுமே அதிக அன்பு செலுத்தி வருகிறார். அதை கண்ட மற்ற பெண்கள், அதாவது தட்சனிடம் சென்று முறையிட்டனர். இதனால் கடும் கோபம் அடைந்த தந்தையான தட்சன் சந்திரனை தேய்ந்து போவாய் என சாபத்தை கொடுத்தார். தேய்ந்து கொண்டே வந்த பாரம்பொருள் சந்திரன் அவர்கள் நம்முடைய பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் தஞ்சம் புகுந்தார். அதாவது தஞ்சம் புகுந்து வருத்தப்பட்டார். தேய்ந்து கொண்ட வந்த தஞ்சமடைந்த சிவபெருமானிடம் தஞ்சமடைந்த சந்திரன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த போது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார். சந்திரனை தலையில் எடுத்து வைத்து கொண்டார். அதனால் சாபம் பாதியாக குறைந்தது. அதாவது பாதி நாட்கள் வளர்வதும் பாதி நாட்கள் தேய்வதுமாக சந்திர பகவான் மாறினார். இப்படித்தான் வளர்பிறை தேய்பிறை உருவானது. இவ்வாறு சந்திரனை சிவபெருமான் திருமுடியில் அமர்த்திய சிவபெருமான் அவர்கள் சந்திரனை தலைமுடியில் அமர்த்தியது சோமவாரத்தில்தான். 14 ஆண்டுகள் சோமவார பூஜை செய்யும் கணவன் மனைவிக்கு முக்தி பெற்றினை கொடுக்க வேண்டும் என பாரம்பொருள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார் சந்திர பகவான். அவனது விருப்பத்தை நிறைவேற்ற சிவபெருமான் அவர்கள் கண்டிப்பாக உனக்கு இந்த வரத்தை அளிக்கிறேன் என பட்டார். அன்றிலிருந்து மக்கள் சிவபெருமானிடம் எவ்வாறு வணங்கி திங்கட்கிழமையில் வணங்குகிறார்களோ அவர்களை ஒரு நாளும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார் என்பது ஐதீகமாகும். சோமவார விரதத்தை சித்திரை மாதம், ஆடி மாதம், வைகாசி, ஆவணி மாதங்களில் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கலாம். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு திங்கட்கிழமையில் கண்டிப்பாக தொடங்கலாம். ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்கலாம். இந்த பூஜைக்கு குங்குமம், மஞ்சள் பொடி, பூமாலை, சந்தனம், வெற்றிலைப்பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, பஞ்சு, நல்லெண்ணெய், கற்பூரம், வெல்லம், மாவிளை, வாழைப்பழம், உதிரிப்பூக்கள், வெற்றிலைப்பாக்கு, பச்சரிசியுடன் மஞ்சளை கலந்து, அடுத்ததாக பஞ்சாமிரம், திராட்சை, கல்கண்டு, சர்க்கரை கலந்த பசும் பால் ஆகியவற்றை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். முதலில் ராகு காலத்திற்கு முன்பே பூஜையை தொடங்கிவிட வேண்டும். விடியற்காலையில் விநாயகர் பூஜை செய்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மஞ்சள் பிள்ளையாரை வைத்து அருகம்புல் சாத்தி
தேங்காய் உடைத்து கற்பூர தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். கண்டிப்பாக இந்த திங்கட்கிழமை விரதம் இருந்து பாருங்கள். பரம்பொருள் சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். இந்த விரதமானது 14 ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக 14 ஆண்டுகள் கடைபிடிப்பதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். கலத்திர தோஷம், புத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் 14 ஆண்டுகள் உங்களை அண்டாது என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.